எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி டயட்டுக்காக இன்றைக்கி அப்படி இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதோ இது வேக வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் வேக வச்சுட்டு இந்த மாங்காய் இப்போ சீசன் போட்டிருக்கேன். மாங்காய் கொஞ்சம் இந்த ஒரு ஆனியன் தக்காளி எல்லாம் போட்டு சாலட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா இதோ காலையில் பப்பாயா பழம் காலையில். இன்னொரு விஷயம் என்னென்னா ஆமாம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வயசானவங்க இருப்பாங்கள்ல, ரொம்ப ஏஜ்னா ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரே இடத்துல என்ன ஆச்சு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் வயசாயிடுச்சு, அவங்கள கேட்டாவே சொல்லுவாங்க இதுக்கு மேலே என்ன இருக்குது, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, வயசாயிடுச்சு அவ்வளோதான், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வாயிலேருந்து அந்த மாதிரி நாங்கள் சொல்ல விடவே மாட்டோம். ஏன்னா எப்பயுமே மோட்டிவேட்டாக இருப்பாங்க. அவங்களே எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருப்பாங்க, முன்னுதாரணமாக. நம்ம எப்பயுமே நம்ம கட்ஸாக நல்லா ஒரு வில் பவரோட என்ன ஏஜ் ஆயிடுச்சு அப்படி உட்காராதீங்க முடங்கி ஒரு இடத்துல. சந்தோஷமாக எப்போவும் ஜாலியாக அவங்கள விட இப்போ இருக்கிற யங்கர்ஸை விட நம்ம ஜாலியாக நல்லா ஒரு சுறுசுறுப்பாக நம்ம உடம்ப வச்சுக்கணுன்னா அவங்க நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி நம்ம ஒரே இடத்துல உட்காந்துன்னு அப்படியே எங்களால் முடியாது, எதுவுமே அவங்க வயசாயிடுச்சு அந்த மாதிரி நம்மளுக்குள்ளவே நம்ம ஒரு தாட்டை உருவாக்கிக்கின்னு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மளை நம்ம பார்த்துக்கினா தான், நம்ம எங்கே ஃபீல் பண்ணாதான் நம்மளால் நம்ம இன்னும் நல்லா நிறைய நாள் அதாவது எவ்வளோ நாள் நம்மளுக்கு கடவுள் ஆயுள் கொடுத்துருக்காரோ அந்த நாள் வரையும் நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா இன்னும் நம்மளுக்கு ஆயுள் கூடும், இன்னும் ஹாப்பியாக இருக்கலாம். மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் அந்த சேலடை காமிச்சேன். ஏன்னா எனக்கு காலையில் இதோ தக்காளி இது போட்டு தொக்கு பண்ணாங்க அம்மா. அப்புறம் இன்றைக்கும் இட்லி தான், ஏன்னா குழந்தைங்களுக்கு இட்லி தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் மட்டும் பப்பாயாவும் சேலடு மதியத்துக்கு. வெயிட்டு நிறைய போடுதுன்னு சொல்லிட்டு அதை மனசில் வச்சுக்கோங்க. எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் என்ன நம்மளால் அந்த டைமில் சுறுசுறுப்பாக செய்ய முடியுமோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. நன்றி, வணக்கம்.